மெகா கூட்டணி அதிமுக வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை இதற்கு முன்னே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இருந்த போதிலுமே மெகா கூட்டணி என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகத்தான் அனைவருமே பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக மட்டும்தான் அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தது. ஆனால் அதிமுகவை புறக்கணித்து விட்டு மற்ற கட்சியுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகள் நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் சொல்லலாம். ஜி.கே. வாசன் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லி அனைவருமே எதிர்பார்த்தாங்க. இருந்த போதிலுமே அவர் பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போயிட்டார். பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் முக்கியமான தலைவர்கள் அனைவருமே ராஜினாமா செய்து மாற்று கட்சியில் இணைய ஆரம்பிச்சாங்க. ஏன் அதிமுகவிலே நிறைய நபர்கள் இணைய ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற தகவல் அவங்க அனைவருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக பாமகவை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலிலே 1-2 எம்பிக்களை நாம் வாங்கிவிட வேண்டும். அப்படி அப்படின்னா வருட சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நாம் நிறுத்தப்பட்டு அதிலே ஜெயிப்பதற்குரிய வேலைகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அதிமுக உதறிட்டு போனாங்க. அதுவும் கடைசி நேரம் வரை அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லித்தான் இறுதியாக பாஜகவின் பின்னால் போனாங்க பாமக. அப்படி பாஜகவின் பின்னால் போனதற்கு பாமக பாத்தீங்கன்னா ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் பாஜக செயல்பட்டு விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப சமீபத்திலே நடந்த இடைத்தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்து பேசியதும் அதே போல ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் செய்து பேசியதும் பாமகவிற்கு வர வேண்டிய அதிமுக வாக்குகள் பூராமே திமுக பக்கம் போனது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்தாங்க. பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்டது. இறுதியாக கட்சியவே கலைத்து விட்டு பாஜகவில் இணைந்து விட்டார். இப்ப தற்போது அவருக்கு எந்த விதமான முக்கிய பொறுப்புகளுமே இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2026 தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்க அதிமுக தயாராகி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக செயற்குழு கூட்டத்தில் சட்டசபை தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா காலத்தில் அதிமுக மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதன் பிறகு கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் சேர்ந்து போட்டியிட்டு தோல்வியடைந்தது. இதையடுத்து புதிதாக சில கட்சிகளையும் கூட்டணியில் சேர்க்க அதிமுக தயாராகிக் கொண்டிருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை இறங்கி பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தல் இருக்காது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஏன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதாவது ஒரு புறம் மோடிக்கு ஆதரவாகவும் இன்னொரு புறம் மோடிக்கு எதிர்ப்பாகவும் அலைகள் இருந்துச்சு. ஆனால் அதிமுக கடைசி வரைக்கும் பிரதமர் வேட்பாளரை முன்னெடுத்தவே கிடையாது. அப்படிங்கிறப்ப அதில் தோல்வி என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவின் கைவசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.